ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்துட்டு ஊட்டி ட்ராவல் விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் மொத்தம் 4 நாள் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு சாட்டர்டே அண்ட் டியூஸ்டே வந்துட்டு வெறும் ட்ராவல் மட்டும், அண்ட் சண்டே அண்ட் மண்டே வந்துட்டு ஊட்டியில் இருந்த மாதிரி. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டேவோட நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டேயில் எங்களோட ஸ்பெண்டிங்ஸ், எங்களோட ஐட்டினரி, ஹோட்டல் புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதில் கொடுக்குறேன். ஸோ சாட்டர்டே நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஒரு 6:30 கிளம்புனோம். ஊட்டி ரீச் ஆகிறப்போ அரௌண்ட் ஒரு 8:30 ஆகிடுச்சு. எங்களோட ஓன் காரில் தான் கிளம்புனோம். ஸோ இது வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால கிளம்புறப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 2500க்கு வந்து டீசல் போட்டோம். அண்ட் ஊட்டியில் வச்சு ஒரு 1500க்கு போட்டோம். ஸோ ஓவரால் அரௌண்ட் ஒரு 5000க்கு நாங்கள் வந்துட்டு டீசல் ஃபில் பண்ணியிருப்போம். அண்ட் டோலுக்கு வந்து அரௌண்ட் 1500 to 1700. இதுதான் வந்து எங்களோட டீசல் ஸ்பெண்டிங். ஸோ ஓவரால் டீசல் ஸ்பெண்டிங் ஃபார் ஹோல் 4 days நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோட்டல் புக்கிங், நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஹோட்டல் புக் பண்ணோம். கெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணோம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணோம். அதில் ஆஃபர்ஸ் அண்ட் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கார்டு ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பெர் டேக்கு 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு மட்டும் புக் பண்ணோம். ஸோ ஹோட்டல் போய் விசிட் பண்ணிவிட்டு அது பிடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளாக நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த ஹோட்டல்லே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப், அண்ட் ஸ்பா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அது ரெண்டுமே எடுத்துக்கல. அது கேரளா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால, குழந்தை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்ததுனால, ரொம்ப ஸ்பைசி ஃபுட் அங்கே இருக்குங்கிறதுனால நாங்கள் அது சாப்பிடல. அண்ட் நான்வெஜ் எதுவுமே நாங்கள் எடுத்துக்கல. யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி கோல்ட் பிளேசஸில் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ அதனால் நாங்கள் நான்வெஜ் எடுத்துக்கல, வெஜ் ஃபுட் தான் எடுத்தோம். நியர்பையில் இருக்கிற ஒரு நல்ல டீசெண்டான ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹைஜீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் மாடரேட் டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆன் 5 ஐ வில் கிவ் இட் அ 4 ரேட்டிங் ஃபார் திஸ் பிளேஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணோங்க. பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு பேட்ரி காரும் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து சீசன், பட் ஃப்ளவர் சீசன் கிடையாதுங்க. ஸோ அதனால பொட்டானிக்கல் கார்டன் வந்து என்ன கேட்டால் இந்த டைமில் விசிட் பண்ணுறது வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங் நடக்கிறதுக்கு, ஹெக்டர் வைஸ் நான் சொல்கிறேன், ரொம்ப தூரம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு பேட்ரி இது புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பெர் பர்சனுக்கு 100 rupees 30 rupees எனக்கு கரெக்டாக தெரியலங்க. ஃப்ளவர்ஸே சுத்தமாக இல்லைங்க. ஸோ நார்மலாக நம்ம ஊர்லெல்லாம் பார்க்குக்கு போனால் எப்படி இருக்கும்? ஸோ நார்மலாக ஒரு புல், ஒரு கார்டன், நிறைய புஷ்ஷெல்லாம் இருந்தது, நிறைய மரம் இருந்தது. ஸோ என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவர் வந்து இப்போ தான் வந்து வாக்கிங் ஸ்டேஜ். ஸோ அதனால அவர் வந்து நிறையா நடந்தார், நிறைய விளையாடினார். ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணுறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து என்னோட மதர்-இன்-லா, அவங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷி வாண்டட் டு விசிட் திஸ் கார்டன். இப்போ 3 years அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படா விசிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக விசிட் பண்ணுது. ஸோ இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னோட செகண்ட் விசிட். ஸோ ஃபஸ்ட் விசிட் அப்போவே நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகலங்க. அதோட நாங்கள் விசாரித்தப்போ யூஸ்வலாக இந்த பொட்டானிக்கல் கார்டனில் அந்த மலர் கண்காட்சி அது எல்லாமே வந்துட்டு மே எண்டில் நடக்குங்களாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஊட்டி விசிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த டைமிங்கில் ஹோட்டலோட யூஷுவல் ரெண்ட் விட ஜாஸ்தியாக இருக்குங்களாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலோட ஒரு நாள் ரூம் ரெண்ட் வந்து 1500 அப்படின்னா, இந்த மலர் கண்காட்சி நடக்கிறப்போ அது 3000 இருக்குங்களாம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குமா யூஸ்வலை விட. அண்ட் ஃபுட் எல்லாமே கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் இருந்த ஒருத்தங்க சொன்னாங்க. ஸோ ஃபார் யர் இன்ஃபோ இது நான் சொல்கிறேங்க. அண்ட் பேட்ரி கார் எடுத்தது ஒரு நல்ல ஆப்ஷன். சும்மா அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஊட்டியில் இருக்கிற லோக்கல் பீப்புளும் அதை விசிட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூஸ்வலை விட நார்மலை விட க்ரௌடட் ஜாஸ்தியாகவே தான் இருந்தது. அங்கே வந்து நிறைய கேக்டஸ் இருந்தது, குரோட்டான்ஸ் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேரிகோல்டு இருந்தது, சன்ஃப்ளவர்லாம் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் அவங்க புஷ்ஷஸ்மே வந்துட்டு கொஞ்சம் அனிமல்ஸ் மாதிரிலாம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேராஷூட் மாதிரி, ஆக்டோபஸ் மாதிரிலாம் கம்பி வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக இந்த மலர் கண்காட்சி நடக்கிறப்போ அதில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வர மாதிரி அவங்க வளர்ப்பாங்களாம்.
ஸோ இப்போ அது வந்து சும்மா நார்மலாக தான் இருந்தது. ஸோ இந்த பேட்ரி காரில் நாங்கள் தான் வந்துட்டு லாஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி நாங்கள் தான் தள்ளி விட்டு வண்டியவே கூட்டிகிட்டு போனோம். ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கடுப்பாகவே தான் இருந்தது. ஸோ அண்ட் நீங்கள் நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே ஊட்டியில் வந்து ஆப்வியஸ்லி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வடை வந்து 30 rupees, காஃபி 30 rupees, டீ 30 rupees, நார்மல் பால் வந்து 25 rupees. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே வாங்க. அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லலைங்க. இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து மாறும். ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கோல்டான பிளேசஸில் வந்து மீட் வந்து சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ முட்டையுமே வந்து நான் சாப்பிட்றது வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே சீக்கிரம் கெட்டு போகாததுனால நம்ம யூஸ்வலாக ஒரு முட்டையோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 3 daysன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் இங்கே வந்து அது 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால அது உடம்புக்கும் கெடுதிங்க. ஸோ நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ண போகிறோம், நம்ம ஊரில் கிடைக்காது தான் அங்கே கிடைக்க போகுது, போயிட்டு வந்துட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா. ஸோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் நல்லதுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்கள் இந்த 4 நாளுமே நான்வெஜ் சாப்பிடலங்க. குழந்தை இருக்கிறதுனாலையுமே நான் சாப்பிடல. ஸோ நான் சொன்னேன்ல, வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டி தள்ளி விட்டுட்டு நாங்கள் நடந்து போய் ஏறுறோம் பாருங்கள். இதுதான் அந்த குரோட்டான்ஸ் நான் சொன்னல அது. அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அந்த வெல்வெட் ஃப்ளவர்லாம் இருக்கும்ல அது இருந்தது, லோட்டஸ் இருந்தது, வாட்டர் லில்லி இருந்தது. ஸோ அது எல்லாமே எனக்கு யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்கிறது தான். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபோட்டோ ஸ்பாட்டாக. ஸோ இட்டாலியன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க மேலே. ஸோ இந்த பேட்ரி கார் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினாங்க எல்லோரும் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்காக. என் பையன் வந்து ஒரு எலிஃபண்ட் லவ்வர், அவனுக்கு யானைனா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து ஒரிஜினல் யானை நினச்சி அதை கூப்பிட்டு அது கூட பேசி அது கூட நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோட ஃபேவரட் வியூ இந்த வியூ தான். அவ்வளோதான். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு நம்ம என்ட்ரிக்கு போயிட்டோம். எல்லா ஃப்ளார்ஸுக்குமே நார்மல் நேம், பொட்டானிக்கல் நேம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பற்றி, லீவ்ஸ் பற்றி தெரியணும், அதோட மெடிசினல் வேல்யூஸ்லாம் கூட ஒரு சில இடத்துல இருந்தது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை விசிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்வேன். ஸோ இதை வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்திருந்தாங்க நிறைய பேர், சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அண்ட் இந்த பேட்டரி காரில் போகிறப்போ சூப்பராக சில்லுன்னு முகத்துலலாம் காத்துடுச்சுதுங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வியூ பாருங்கள், இதுவுமே என்னோட ஃபேவரட் வியூ. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டு செம்ம குளிருங்க. நான் ஸ்வெட்டர்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. பட் நீங்கள் வந்துட்டு ஸ்வெட்டர், ஹேண்டுக்கு க்ளவுஸு, அந்த காதுக்கு ஸ்கார்ஃப் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு சாக்ஸு, மிட்டன், கேப் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஆக்சுவலி இவருக்கு இது எதுவுமே போட பிடிக்கல, வேணான்னு தான் சொன்னார். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ அவருக்கு வந்து மூக்கிலேருந்து தண்ணியாக வடியுது. ஸோ பெட்டர் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லதுங்க. குழந்தைங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க, நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி போடணும். ஸோ இவர் வந்து ஹோட்டலில் தூங்குறப்போ கம்ஃபர்டர் கூட வேணான்னு சொன்னார், நானும் விட்டுட்டேன். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். ஸோ எங்களோட செகண்ட் ஸ்பாட் வந்துட்டு நாங்கள் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போயிட்டோம். ஏன்னா நாங்கள் சிட்டிக்குள்ளே ரூம் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டே வந்து சிட்டியை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஸோ அந்த டேரிஃப் எவ்வளோன்னு உங்களுக்கு நான் அந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்தேன் பிக்சரில், வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம கூட்டங்க, சண்டேங்கிறதுனால பயங்கரமான கூட்டம். ஹைதராபாத், தெலுங்கானா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரிலேருந்து பார்டர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க, பயங்கர கூட்டம். அண்ட் நாங்கள் வந்து மோட்டர் போட் எடுத்திருந்தோம், பெடல் வந்து எடுக்கலாங்க. மோட்டர் போட்டுக்கு செம்ம கூட்டம். நாங்கள் போனது வந்து ஒரு 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 1:30 to 2 அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த மோட்டர் போட் ரோ பண்ணுற அவங்க எல்லாருமே, டிரைவர்ஸ் எல்லாருமே அந்த டைமில் லன்ச் போயிருந்ததுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி தாங்க போனோம். ஸோ அந்த எலிஃபண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கொடைக்கானலில் வந்துட்டு இந்த ஹெக்ஸகன், பென்டகன் மாதிரி கிளாஸ் ஸ்டே, வுட் ஹவுஸ்லாம் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேஸ்லாம் பற்றி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி சில விஷயம் வந்து இப்போ ஊட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க, லேக் சைடில். ஸோ அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதோ இருக்குது பார்த்தீங்களா அந்த பேக் சைடில். ஸோ அதுதான் அது இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. மேபி இன்னொரு 5 to 6 monthஸில் அது கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக எங்களுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஹோட்டல் தமிழ்நாடு இருந்தது. ஸோ அங்கே போனோம். மற்றபடி சுற்றி எல்லாமே தலசேரி பிரியாணி, தலப்பாக்கட்டி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே போனோம். இங்கே வந்து பஃபே தான். ஃபுட் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. நார்மல் ஹோம் குக் ஃபுட் மாதிரி இருந்தது. குழந்தைக்குமே நான் நார்மலாக அதுதான் ஃபீட் பண்ணேன். வீட்டிலேருந்து வரும்போது நம்ம வந்து மசிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, மசியல் மாதிரி. ஸோ அது மட்டும் நான் யூஸ்வலாக கேரி பண்ணிக்கிட்டேன். அது வச்சு மசிச்சு ஹோட்டல்லே நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு அவருக்கு நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே குழந்தை தூக்கிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 3rd ஸ்பாட்டை நாங்கள் வந்து தொட்டபேட்டா போயிட்டோம். ஸோ இது வந்து என்னோட 2nd டைம் விசிட்டிங் ஊட்டின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட தொட்டபேட்டா போகும்போது ஹெவி ரெயின்ஃபால். தொட்டபேட்டாவில் வந்து அப்போ வந்து நிலச்சரிவு, அப்புறம் மரம்லாம் விழுந்ததுனால எங்களால் அப்போ போக முடியலங்க. இந்த தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தொட்டபேட்டா தான் போனேன். ஸோ அது போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. ஸோ சுற்றி 2 சைடுமே வந்து பைன் ட்ரீஸ். பாருங்கள் மிஸ்ட் வந்து எப்படி கவராக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த தொட்டபேட்டா வியூவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நடுங்கிடுச்சுன்னா பாருங்கள். இப்போ தொட்டபேட்டா வந்துட்டு கரண்ட்டாக 6 o'clock வரைக்கும் ஓப்பனாக வச்சுருக்காங்க. பட் இனிமேல் வந்து 4 o'clock க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, ஏன்னா கரடியெல்லாம் நிறையா வருது அப்படின்னு சொன்னாங்க. வியூ பாயிண்டில் போய் பார்த்தேன். ஸோ இந்த வியூ தான் கோயம்புத்தூருங்களா? ஸோ எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் 2 daysல நான் பார்த்த ஊட்டி. எனக்கு ஊட்டி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பட் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊர்கிட்ட கம்பேர் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க. ஸோ அடுத்த 2 நாளோட தான் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக கவர் பண்ணி நான் போடுறேங்க. ஸோ அந்த மிஸ்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கோங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா, இனிமேல் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கணுமா, அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.